ஹாய்ங்க வணக்கம். வெல்கம் பேக் டு தன்யஸ்ரீ ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம நேற்றே செட்டப்ஸ் கொடுத்துருந்தோம். அதுபடி இன்னைக்கான 31st டிசம்பருக்கான அனாலிசிஸ் பார்க்குறோம். இதில் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனதே பர்ஃபெக்டாக நம்மளோட செட்டப்பில் தான் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. பர்ஃபெக்டாக நம்மளோட செட்டப் என்ன 50600 தான் கொடுத்துருந்தோம். லாஸ்ட் லெவலில் மாதிரி டவுன் ட்ரெண்டில் அங்கே ஓப்பன் ஆகிட்டு அங்கே இருந்து நம்மளோட ஒரு லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் எந்த ஒரு ட்ரேடும் எடுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆனோம். இந்த இடத்துல இருந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிச்சுங்க. 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ட்ரையல் அண்ட் ஸ்டாப் லாஸ் பேசிஸில் நம்ம இறங்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். இங்கே இருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆச்சு. இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. இந்த இடத்துல தான் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. இங்கே நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இங்கேருந்து நமக்கு ஒரு 150 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குங்க. ஓகேங்களா? திருப்பி இங்கேருந்து நம்மளோட பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம செட்டப்பை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போயிருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் இங்கேருந்து 950 வரைக்கும் போயிருக்கு. இது ஒரு 200 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. சேம் டவுன் பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அடுத்து மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. இங்கேருந்து நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சுங்க. இந்த இடத்துல நம்ம ப்ராப்பராக செட்டப் போட்டு எடுத்திருந்தாலும் ப்ராஃபிட்டு தான். திருப்பி இங்கேருந்து அப் ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. இங்கே என்ட்ரி ஆயிருந்தோன்னா மறுபடியும் நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் 4 ட்ரேட் எடுத்திருப்போம். 4 ட்ரேட்லேயும் இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 200, இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100, டோட்டலாக 400 பாயிண்ட்ஸுக்கு மேலே நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சுங்க. ஓகே, நாளைக்கு January 1, 2025க்கான செட்டப் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட ஃபஸ்ட்டு செட்டப், அதாவது அப் ட்ரெண்டுக்கான நம்ம நாளைக்கு அப்பாச்சு அப்படின்னா எந்த இடத்துலலாம் என்ட்ரி ஆகணும் அப்படின்றதுக்கான செட்டப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் செட்டப் 50945. செகண்ட் செட்டப் 51075. Third setup 51294. Fourth setup 51469. Fifth setup பார்த்தீங்கன்னா 51686. Sixth setup 52013. இது நாளைக்கு அப் ட்ரெண்டுக்கான செட்டப்பு. இப்போ நம்ம டவுன் ட்ரெண்டுக்கான செட்டப் பார்க்க போகிறோம். டவுன் ட்ரெண்டுக்கான ஃபஸ்ட்டு செட்டப் 50738. செகண்ட் செட்டப்பு 50600. இது ஒரு முக்கியமான செட்டப்புங்க. இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவும் இருக்குது. சேம் இதை பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து அதோட டார்கெட்டே 50,000 கீழே கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அதனால் இந்த இடத்த கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். தேர்ட் செட்டப் 50407. ஃபோர்த் செட்டப் 50128. ஃபிஃப்த்து செட்டப் 4990ங்க. ஓகேங்களா? இதுதான் நமக்கு பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்பு எல்லாமே. இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி 50க்கான செட்டப் பார்க்கலாம். சேம் இன்னைக்கு 31st நம்ம சிக்னல் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் டவுனுக்கான செகண்ட் லெவலில் இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நம்ம அப்சர்வ் மட்டும் தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தாலும் நம்ம லைன்லேயே தான் ஸ்டார்ட் ஆச்சு.
அதுக்கப்புறம் நம்ம லைனை பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இது கன்ஃபர்மேஷன் கிடையாது. இது க்ளோசிங்லேயும் விக் இல்லை, அப்லேயும் விக் இல்லை, டவுன்லேயும் விக் இல்லை. ஓப்பன் க்ளோஸ் ரெண்டுலேயுமே விக் இல்லாதனால இதை நம்ம கன்ஃபர்மேஷனாக கன்சிடர் பண்ணக்கூடாது. செகண்ட், இது மறுபடியும் டச் பண்ணிட்டு இதை கன்ஃபர்மேஷன் ஆக்கி நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆனோம்னா ஒன்லி 30 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இது நமக்கு ப்ராஃபிட் நம்மளோட டார்கெட்டை வரலை. மேபி இது ரிட்டர்ன் போய் இது ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நிஃப்டி ஃபிஃப்டி பொறுத்தளவு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, ப்ராஃபிட் கிடையாது. நமக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இது கன்ஃபர்மேஷன் இருக்குது. இங்கே இருந்து இதோட மேக்ஸிமம் இன்னைக்கு டேக்கான ஹை போயிருக்கு. இந்த டேக்கான ஹைக்கான பாயிண்ட் வந்து 120 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். கம்பல்சரி இந்த பாயிண்ட் நமக்கு கன்ஃபார்மாக கிடச்சிருக்கும். இந்த ஸ்டாப் லாஸையும் இது ரிகவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நமக்கு வேறு எந்த ட்ரேடுமே கிடைக்கலங்க. நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து இன்றைக்கி வந்து 2 ட்ரேடு தான். அதில் ஒன்று ஸ்டாப் லாஸு, ஒன்று வந்து 120 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி ஜனவரி 1, 2025க்கான செட்டப்ஸை பார்த்துடலாம். செட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா அப்கான செட்டப் ஃபர்ஸ்ட் 2, 3, 6, 8, 0. செகண்ட் செட்டப் 2, 3, 7, 4, 6. தேர்ட் செட்டப் 2, 3, 8, 1, 0. Fourth setup 2, 3, 8, 7, 0. Fifth setup 2, 3, 9, 3, 8. Sixth setup 2, 4, 0, 3, 1. இதாங்க நாளைக்கு அப் ட்ரெண்டுக்கான செட்டப் நம்மளோடது. சேம் இதே இது டவுன் ட்ரெண்டுக்கான செட்டப் பார்ப்போம். டவுன் ட்ரெண்டுக்கான ஃபஸ்ட்டு செட்டப் வந்து 2, 3, 6, 0, 0. செகண்டு வந்து 2, 5, 5, 3, 7. அதே மாதிரி இது ஒரு முக்கியமானதுங்க. இங்கேருந்து ரிவர்சல் நிறையா சான்சஸ் இருக்குது. இதை ப்ராப்பராக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி போயிட்டு நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகும். ஒரு ட்ராப்பாக கூட இது செட் ஆகும். அதனால் இந்த லொக்கேஷனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. தேர்டு செட்டப் வந்து 2, 3, 4, 7, 0. ஃபோர்த்து செட்டப் வந்து 2, 3, 2, 9, 0ங்க. இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான செட்டப்புங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த செட்டப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 1st January 2025. தேங்க்யூங்க.